ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதையில் அர்ஜுன விஷாத யோகத்தை நாம் பூர்த்தி பண்ணினோம். அர்ஜுன விஷாத யோகம் அப்படிங்கிறது பிரதானமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், விஷாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு துக்கத்தை வெளிப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். அர்ஜுனன் அங்கே இருந்த ஒரு நமக்கு வியாசர் சொல்லும் பொழுது 20 ஸ்லோகங்களில் சரித்திரம், அப்புறம் அவனுடைய அகங்காரம், அதாவது அந்த ராகத்திலிருந்து அவனுக்கு ஏற்பட்ட துக்கம், அந்த துக்கத்திலேருந்து ஆன மோகம், அந்த துக்கத்திலேருந்து அவனுக்கு ஏற்பட்ட தளர்ச்சியை அவன் வெளிப்படுத்தினக்கூடியது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய அம்சம். அதாவது ஒரு அஞ்ஞானி, சராசரி ஒரு சம்சாரியான மனிதன் அவன் எப்படியெல்லாம் துன்பத்துக்கு ஆளாரான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு அத்தியாயமாக அது பிரதானமாக இருக்கிறதுனால அந்த அத்தியாயத்துக்கு, போன அத்தியாயத்துக்கு அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு பெயர். இப்போ நாம் உள்ளே போகக்கூடிய அத்தியாயம் சாங்கிய யோகம் அப்படின்னு பெயர் இந்த அத்தியாயத்துக்கு. இந்த அத்தியாயம்தான் ரொம்ப 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 முக்கியமான அத்தியாயம் பகவத்கீதையில். இந்த ஒரு அத்தியாயத்துக்குனுடைய ஒரு விலாவரியான ஒரு விஸ்தரிப்பான ஒரு விளக்கமாகத்தான் இதற்கப்புறம் வரக்கூடிய 16 அத்தியாயம், 3வது அத்தியாயத்திலேருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் வரப்போகிறது எல்லாம் சாங்கிய யோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் விஸ்தரித்து பேசுறது. அப்போ சாங்கிய யோகம் அப்படிங்கிறது தான் பகவத்கீதையிலிருந்து ஒரே அத்தியாயத்தில் மொத்த பகவத்கீதையினுடைய சாரத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் சாங்கிய யோகத்திலிருந்துன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அத்தியாயம். இதுக்கு சாங்கியம் அப்படிங்கிற வார்த்தைக்கே சம்யக்கு க்யாயத்தே ஆத்மா அஸ்மின் இது சாங்கியா. இந்த அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம் அப்படிங்கிற பெயரே, இந்த பொதுவாகவே இந்த அத்தியாயங்களில் வரக்கூடிய யோக சப்தத்துக்கு தலைப்பு அப்படிங்கிற அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அதில் போய் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். யோகம்ங்கிறதுக்கு என்ன வார்த்தை, என்ன பொருள்னு. ஸோ யோகம்ங்கிறத தலைப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அர்ஜுன விஷாத யோகம்ங்கிறது அர்ஜுனனுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவது அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற அத்தியாயம். இப்போ சாங்கியம் அப்படின்னாலே ஆத்மாவினுடைய ஸ்வரூபம், ஆத்மா அப்படின்னு சொன்னால் நாம் யார் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் விஸ்தாரமாக இதில் சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லை, இந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையிறதுக்கு என்ன வழி, அடைஞ்சால் அதுக்கு என்ன பலன், பரஸ்ருதி, இது எல்லாமே இந்த அத்தியாயத்தில் வருது. ஆச்சரியமான அத்தியாயம். பகவத் கிருபையோடு நாம் இந்த அத்தியாயத்தை அனுபவிப்போம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.